Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பார்த்துட்ருந்தோம். ஓர்லேருந்து மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். செகண்ட் இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அண்ட் தென் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இப்போது நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரில் நம்ம நிறைய மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம். கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ், லீச்சிங், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இது எல்லாமே அதோட மெத்தட்ஸ் தான். ஸோ அதெல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஓர், அதில் இருக்கக்கூடிய மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். க்ரூடு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸையும் முடிச்சுட்டு அடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த மெட்டலை ரிஃபைனிங் பண்ண போகிறோம். ஸோ அதோட நமக்கு மெட்டல் பியூரான மெட்டல் நமக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் நமக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடு, அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த ஓர், அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சைடாக மாற்றணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக நம்ம ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ இதில் டைரெக்டாகவே பண்ணிடலாமே அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மெட்டலாக நம்ம ரிடக்ஷன் பண்ணோன்னா அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ரெண்டு இருக்குது, ரோஸ்டிங், கால்சினேஷன். இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி ஓரை அதோட ஆக்சைடாக நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து இதை மாற்றினதுக்கப்புறம் ரிடக்ஷன் பண்ணணும்ல மெட்டலாக. ஸோ அதுக்கு 5 ப்ராசஸ் இருக்குது. ஸ்மெல்ட்டிங், ரிடக்ஷன் பை கார்பன் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணுறது, ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணுறது, அண்ட் ரிடக்ஷன் பை மெட்டலை யூஸ் பண்ணியே ரிடக்ஷன் பண்ணுறது. இன்னொன்று ஆட்டோ ரிடக்ஷன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஸோ ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம மெட்டலாக ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ப்ராசஸ். இதை தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ரோஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஸ்டிங், ஸோ ரோஸ்டிங்கிறது இந்த கன்வர்ஷனில் ஒரு ப்ராசஸ் தான். இதில் நம்ம ஓரை அதோட ஆக்சைடாக மாற்றுவோம், அதான் இங்கே நடக்கும். பட் இங்கே என்ன ப்ராசஸ் அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயந்தான். நார்மலாக நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் வறுப்போம்ல, ஸோ அந்த ப்ராசஸ் தான் ரோஸ்டிங் ப்ராசஸ். நம்ம அந்த வடைச்சட்டியில் போட்டு வறுக்கிறது தான் ரோஸ்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹீட் கொடுப்போம் இல்லையா. இன்னொன்று என்ன பண்ணுவோம், ஏரில் வச்சு அதை ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ரோஸ்டிங் ப்ராசஸ். வித் ஏரோட ஹீட் பண்ணோன்னா அதுதான் ரோஸ்டிங். ஓகே, இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹீட்டிங் வித் ஏர், இதான் ஷார்ட்டாக சொல்கிறது ரோஸ்டிங்க்கு. இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர் இன்டு தேர் ஆக்சைடு. மோஸ்ட்லி இந்த ரோஸ்டிங் சல்ஃபைடு ஓருக்காக யூஸ் ஆகும். ஹீட்டிங் பிலோ தி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் அ மெட்டல். ஸோ நம்ம ஹீட் கொடுக்குறோம்ல, அந்த ஹீட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஓரில் இருக்கக்கூடிய மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு கம்மியாக இருக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டு. வித்து எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது ஏர் நிறைய கொடுக்கணும். ஓகேவா, நல்ல ஏர் இருக்கக்கூடிய பிளேஸில் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். அது பேர் தான் ரோஸ்டிங். அதான் நம்ம இந்த வடைச்சட்டியில் ரோஸ்ட் பண்ணுறோம்ல, அதே தான் ரோஸ்டிங். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, சல்ஃபைடு ஓரை தானே நம்ம ஆக்சைட்ஸாக மாற்றுறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு லெட் சல்ஃபைடு எடுத்திருக்காங்க, ப்ளஸ் ஆக்சிஜன், ஏர் கொடுக்கணும், ஹீட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹீட் பண்ணுறது இந்த லெட்டோட மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு கம்மியாக தான் நம்ம ஹீட் பண்ணணும். ஓகே, இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, மெட்டல் ஆக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் நமக்கு எவாப்ரேட் ஆகும். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே டாக்ஸிக்கான ஒரு கேஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் அதுக்காகவே மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. அடுத்து ஜிங்க் சல்ஃபைடும் அதே மாதிரி தான்.
ஆக்சிஜன் ஏர் கொடுக்குறோம். ஸோ ஹீட் பண்ணுறோம். ஜின்கோட மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு கம்மியாக ஹீட் பண்ணணும். ஜின்க் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக எவாப்ரேட் ஆகும். அடுத்து காப்பர் சல்ஃபேட். ஸோ இதுலேயுமே ஆக்சிஜன் கொடுக்கும்போது ஹீட் பண்ணணும். காப்பரோட மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு கம்மியான ஹீட் பண்ணணும். ஸோ காப்பர் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் நமக்கு எவாப்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நடக்கும். மோஸ்ட்லி வந்து சல்ஃபேட் ஒர்க்கு யூஸ் ஆகும். இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும்ல. இப்போது ஆக்சிஜன் வந்து 1 2 ஸோ டோட்டலி 3 இருக்குது. இந்த சைடு வந்து 2 தான் இருக்குது. இப்போது இங்கே 2 போட்டோம் அப்படின்னா 4 ஆயிரும் இல்லையா. ஸோ இங்கே ஒரு 2 போட்டோன்னா இங்கே வந்து 2, இங்கே வந்து 2, 4. ஸோ இங்கேயும் 4 இருக்குது. ஆக்சிஜன் வந்து டேலி ஆயிடுச்சு. இப்போது நமக்கு லெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு லெட்டு தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 2 போட்டுக்கிட்டோன்னா 2 ஆயிரும். பட் சல்ஃபர் என்ன ஆயிரும் 2 ஆயிரும் இல்லையா. இங்கே சல்ஃபர் 1 தான் இருக்குது. ஸோ திருப்பி இங்கே 2 போட்டுக்கிறோம். இப்போது லெட்டு வந்து 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. சல்ஃபர் வந்து 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. பட் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 2 2s are 4. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 2 2s are 4, டோட்டலி 6 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து 3 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ 3 2s are 6 ஆக்சிஜன் இருக்கும். இந்த பக்கமும் 6 ஆக்சிஜன் இருக்கும். ஓகே. ஸோ இங்கே இதுவும் அதே மாதிரி தான். இங்கே வந்து நம்ம 3 போட்டோன்னா 6 ஆக்சிஜன் இருக்கும். அப்போது இங்கே ஒரு 2 போடணும். ஸோ ஜிங்க் வந்து 2 ஆயிரும், சல்ஃபரும் 2 ஆயிரும். ஸோ இதே 2 ஆயிரும். ஸோ இங்கே ஈக்குவேஷன் டேலி பண்ண மாதிரியே தான் அடுத்த ஈக்குவேஷனுக்கும் பண்ணணும். ஸோ 2 3 2 2. சம்டைம்ஸ் வந்து ரோஸ்டிங் ப்ராசஸில் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரிமூவ் ஆகுது. என்ன மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா அர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் இதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ எப்படி ரிமூவ் ஆகும் அப்படின்னா இந்த 3 இதுவுமே வந்து அதோட கரஸ்பாண்டிங் வோலட்டைல் ஆக்சைடை வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் ஆகுது. இப்போது அர்சனிக் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அர்சனிக் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டி ரிமூவ் ஆயிடுச்சு. சல்ஃபரும் அதே மாதிரி தான் சல்ஃபர் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகி அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டி ரிமூவ் ஆயிடுச்சு. பாஸ்பரஸ் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகி அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரோஸ்டிங் ப்ராசஸில் சம்டைம்ஸ் இது நடக்கும். இப்போது இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே ஆக்சிஜன் வந்து 3 இருக்குது, இங்கே வந்து 2 தான் இருக்குது இல்லையா. இப்போது நம்ம இங்கே 3 போட்டுக்கலாம். ஸோ 3 போட்டோன்னா 3 2s are 6 ஆயிரும் இல்லையா. ஸோ இங்கே வந்து 2 போட்டுக்கலாம். இப்போது 6 ஆயிடுச்சு. அர்சனிக் வந்து 2 2s are 4 இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒரு 4 போட்டுக்கலாம். ஓகே. இப்போது சல்ஃபருக்கும் அதே மாதிரி தான். சல்ஃபர் வந்து இங்கே 8 இருக்குது இல்லையா. ஸோ இங்கே நம்ம கண்டிப்பாக 8 போட்டு தான் ஆகணும். இப்போது 2 8s are 16 இல்லையா. ஸோ அப்போ இங்கே ஒரு 8 போட்டுக்கிட்டோன்னா ஆக்சிஜன் வந்து 16 ஆயிரும். ஸோ இங்கேயும் 16, சல்ஃபர் வந்து 8, சல்ஃபர் இங்கேயும் 8. ஸோ பாஸ்பரஸ் வந்து இங்கே 4 இருக்கு இல்லையா. இப்போது இங்கேயும் 4 தான் இருக்குது. ஆக்சிஜன் மட்டும் 10 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 5 போட்டுக்கிட்டோன்னா டேலி ஆயிரும். ஸோ ரோஸ்டிங் ப்ராசஸில் மெயினாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம், பட் ஏரோட ஹீட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம சமையலுக்கு வந்து வடைச்சட்டியில் போட்டு வறுக்கிறோம்ல, அதுதான் வந்து ரோஸ்டிங். ஓகேவா. ஸோ நம்ம வடைச்சட்டியில் போட்டு ரோஸ்ட் பண்ணுற எல்லாமே வந்து ஏரோட தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரோஸ்டிங் ப்ராசஸ். ஓகே. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டே கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ.